ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து, அன்பார்ந்தவர்களே பத்திரிகைக்காரங்கள, நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு போட்டு காமிக்கிறார். என்னன்னா, ஒரு அம்மா சைக்கிளை காணான்னு ஒரு காவல்துறையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குது. அந்த காவல்துறையில இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவை தவறா பயன்படுத்தி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஆள் தவறு செய்தவன் என்றால் உடனடியாக நீதிமன்றத்தில் அவனை இது பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்க போவது உறுதி. இவர் அதை எடுத்துட்டு வந்து இப்படி அக்கிரமம் எல்லாம் நடக்கிறத, இப்படி சமூகம் கெட்டு போய்விட்டத, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டத. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதை பற்றி நீங்க பேசக்கூடாது. தூத்துக்குடியில் 13 உயிர்கள் கொலை செய்யப்பட்டது யாருங்க காரணம்? போலீஸ் மந்திரி அவர். அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, நீங்க தானே காவல்துறை மந்திரி, எப்படி 13 பேரை சுட்டாங்கன்னதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. நான் டிவியில பார்த்து தான் இது எனக்கு தெரியும். கேடு கேட்ட குப்பை, நீங்கள் எங்கள் தளபதியை கை நீட்டி குற்றம் சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த யோக்கியதும் இல்லையா? இதே 4 வருஷம் தான் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரா இருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட வண்டி ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி முன்னால இன்ஜின்லாம் காலியான ஒரு வண்டியை திரும்ப எடுத்து ஓட்டிட்டு டகர 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 டகரன்னு வந்துகிட்டு இருக்காரு. யாரு? டிரைவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வண்டி வேற எதுவும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி. பிஜேபிங்கிற அந்த வண்டியில ஏற்கனவே உட்கார்ந்து தலகுப்புற விழுந்து நாசமா போன அதே ஆக்சிடென்ட் ஆன வண்டி எடுத்து திரும்ப ஏனே ஓட்டிட்டு போறீங்கன்னா, போற வரைக்கும் பாப்போமப்பா, இந்த வண்டியில போலன்னா புடிச்சு உள்ள வச்சிருவாங்க போல இருக்கு டவுசரை போட்டு. அதனாலதான் அந்த ஓட்ட வண்டியை நான் ஓட்டிக்கொண்டு செல்கிறேன் என்று அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், அந்த அம்மாவுக்கு ஐயா குமரியானந்தே ஏன் தான் தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. பேசாம இந்தியில பேர் வச்சிருக்கலாம், படா கானா சவுந்தரராஜன், தமிழ் படா கானா சவுந்தரராஜன் அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். கூட்டணி சேர்ந்தப்ப தூத்துக்குடியில தோத்து போனாங்க, கூட்டணி சேராம தென் சென்னையில தோத்து போனாங்க. இவ்வளவு தோல்வி அடைஞ்சது பிற்பாடும் தாமரை மலர்ந்தே எப்படிமா மாவு இருந்தா தானமா இட்லி ஊத்த முடியும்? வெறும் பானையை கொதிக்க வச்சு கீழே தண்ணியை மட்டும் ஊத்தி மூடிய போட்டு மூணா இட்லி வருமா? கல்யாணம் முடிச்சவங்களா இல்லையான்னு முகத்தை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். என் தங்கச்சி முன்னால் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆம்பளைகளுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தாலி கொடி, ஆம்பளைகளுக்கு மட்டும் தாலி கட்டலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாத்தி இருந்தா ஒருத்தர் கழுத்துலயாவது 1 கிராம் இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? 1/2 கிராம் இருந்தாலே அடகு வச்சு கட்டிங் ஆயிருக்கேன். முரளி சிரிப்பை பாருங்களேன், உண்மைதான். மஞ்ச கயிறு மட்டும் கிடக்கும், போதையில அதையும் அத்து இதை வேற தூக்கிட்டு. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிறாங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
மயிலை கிழக்கு பகுதியின் செயலாளர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் எஸ் முரளி. அவரை பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர், தோற்று போயிருந்தேன். ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோ ஆனார்னா பல பேர் காலியாகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெட்டப் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் வேட்டி, மஞ்சள் சட்டை, அந்த ஹேர் ஸ்டைலு, லைட்டாக அப்படி ஒரு ஃப்ரெஞ்சு பியர்டு, ஒரு மனுஷன் தான் அப்படி இருக்கணும் கெட்டப். முரளினா கண்ணன் அப்படிங்கிற கிருஷ்ணங்கிற கடவுளுக்கு இன்னொரு பேர் தான் முரளி. கிருஷ்ணனுங்கிற கடவுள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள். காரணம் என்னன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்தால் உடனடியாக காப்பாற்றுகின்ற கடவுள் கிருஷ்ண பரமாத்மா தான். நான் இது மகாபாரத்தை பற்றி தான் சொன்னேன். நீங்கள் முரளியை அப்படியா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மகாபாரதத்தில் இருக்க கிருஷ்ணன் எப்படியோ அதே மாதிரி தான் நான் வேலை பார்க்குற அந்த பள்ளிக்கூடத்தில் திரௌபதியை துச்சாதனை துகில் உரிகிற அந்த காட்சியை மேடையில் நாடகமாக நடத்தினோம். நான் வேலை பார்த்த ஸ்கூலு வெறும் பாய் ஸ்கூலு. அதில் பொம்பளை வேஷம் போடுறதுக்கு, பொம்பளையாக நடிக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, ஒரு பையனை தான் சேலையை கட்டி விட்டு திரௌபதியாக நடிக்க வச்சோம். துச்சாதனா ஒரு பையனை நடிக்க சொல்லி, டை விசில் அடி சொன்ன சேலையை இழுக்கிற மாதிரி நடிக்கணும். நாங்கள் அந்த பக்கம் சேலையை சப்ளை பண்ணுவோம், நீ இழுத்துக்கிட்டே இருக்கணும், இழுக்கிற மாதிரி நடிக்கணும்னா இழுத்துட்டு ஓடிடாத அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி வச்சுருந்தேன். எனக்கு தெரியாது அந்த திரௌபதியாக நடிக்கிற பயலுக்கும் துச்சாதனன் நடிக்கிற பையனும் எனிமின்னு எனக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கு இப்படி, நீ மேடைக்கு வாடா, உடனே நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்ட்டு விசில் அடிச்சோன்னே சேலையை இழுத்துக்கிட்டு இறங்கி போயிட்டாங்க. திரௌபதியாக நடித்த பையன் டவுசரோடு நிற்கிறான். அந்த பையன் ஒரு டயலாக் சொன்னான் பாருங்க, கண்ணா, அன்று பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாய், இன்று எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாயே கண்ணா, யூ ஆர் கிரேட். எப்படி அந்த சின்ன பையனுக்கு டவுசரை கொடுத்து மானத்தை ஒரு நாடகத்தில் கூட கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினாரோ, அதுபோல இந்த பகுதி மக்களின் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு பகுதி கழகத்தின் செயலாளர் என் அன்பு தம்பி முரளி அவர்கள், அவரோடு இணைந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நந்தன மதி. மதிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று நிலா, இன்னொன்று குத்தி. நிலா பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்டருந்து ஒளியை வெப்பமான ஒளியை வாங்கி குளிர்ச்சியான ஒளியாக மாற்றி கொடுப்பது நிலாவோட வேலை. அது மாதிரி சூரியனிடமிருந்து, ஆட்சியாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு குளிர்ச்சியாக வழங்கக்கூடிய இன்னொரு பகுதி கழகத்தின் செயலாளர் எங்கள் அன்பு சகோதரர் நந்தனம் மதி. ஏங்க, நீங்கள் ஒரு பகுதி செயலாளர் தானே, ஒரு 5 நிமிஷம் பேச வேண்டியதானே? ஏற்கனவே 6 மணிலேருந்து உட்காந்துருக்காங்க, கச்சேரி வேற ஒரு 1.5 மணி நேரம் போட்டு கொண்டுட்டாங்க. அதனால் நான் வேற போய் என்னத்துக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னு நான் நினச்சேன், மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்பவர்கள் தான் உண்மையான அரசியலில் இருக்க வேண்டும். அதுக்கு மதி ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மிக சிறப்பாக பங்கேற்றிருக்கக்கூடிய, வரவேற்புரை ஆற்றிய மீனவர் அணியின் மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் மு தம்பிதுரை அவர்களுக்கும், 125வது வட்ட செயலாளர் தவனேசன் அவர்களுக்கும், 125வது வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ரேவதி அவர்களுக்கும், அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, நொச்சிக்குப்பம் என்ற அந்த பெயரை மாற்றி சிங்காரவேலர் பகுதி அப்படின்னு மாற்றணும்னு சொல்லி, உண்மையிலேயே அந்த மீனவ சமுதாயத்தில் பிறந்து பொது உடைமை சித்தாந்தத்தையும் பகுத்தறிவு சித்தாந்தத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு மாபெரும் அறிஞர் யார் என்றால் அவர்தான் சிங்காரவேலர். அதனால்தான் நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகையின் பெயர் சிங்காரவேலர் மாளிகை. அவருடைய பெயரை வைக்கணும்னு கேட்ட என் அன்பு தங்கை ரேவதிக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி எழுத்து. இப்படிப்பட்ட சிந்தனை ஒரு பெண்ணுக்குத்தான் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கோரிக்கை என்று வைத்து அதை திரும்ப சாங்ஷனும் வாங்கிட்டாங்க.
இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிய எங்கள் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், எந்த செயலை செய்தாலும் சிறப்பாக செய்வார் ஏவா வேலு. ஆனால் தன்னிடம் தந்த வேலையை தட்டாமல் தவறாமல் செய்பவர் மயிலை தா வேலு என்று எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் அவருடைய இல்ல திருமண விழாவிலே முதல்வர் அவர்களால் பாராட்டப்பட்டவர். அதிமுக என்ற சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கும் வேல்கம்பு வேறு யாரும் அல்ல, என் அருமை சகோதரர் மயிலை தா வேலு என்பவர் தான். அவர்தான் அந்த ஆயுதம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அவரை பெற்றிருக்கிறீர்கள். எல்லாருடைய பேரையும் வாசிக்கணும்னு ஆசை தான். ரவு பகலாயி ராமனை கதையாயிரம். அதனால் யார் பேரையாவது விட்டிருந்தா தயவுசெய்து மன்னித்தருளும்படி கேட்டு, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரி மலர் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன் இந்த 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை கிட்டத்தட்ட 2214 இடங்களில் 4 நாட்களில் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டு அது சிறப்பாக நடத்தக்கூடிய தில்லான ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த 4 நாட்களில் 2214 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். ஏன் நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தணும்? இந்த கூட்டத்தில் நான் அப்படி நடந்து வர்றப்பே ஒரு அம்மா சொன்னாங்க, டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி தெரியுறாரு, நேரில் நல்லா இருக்காரு அப்படின்னாங்க. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஜி தமிழில் பார்த்தேன். ஒரு பையனை மடியில் உட்கார வச்சு பாட்டு பாட வச்சாரு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. டிவியில் ஏன் கிழமை மாதிரி இருக்கோம்னா, இங்கே பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நாங்கள் அழகாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை, தன்மானத்தின் மேடை, பகுத்தறிவின் மேடை. நான் அந்த தூரத்தில் உட்காந்துருக்க வயசான அம்மாலாம் யோசிக்கிறாங்க. ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, ஒரு பாட்டி. அவங்க இப்படியே பார்க்குறாங்க, என் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்பக்கா பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறதான் அப்படின்னு நினப்பாங்கன்னு பார்த்தா, அந்த அம்மா தான் வாயிலே பல்லே இல்லாமல் அப்படி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இன்று சகோதரிகளும் தாய்மார்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். அதனால்தான் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். இதே 4 வருஷம்தான் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட வண்டி ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி முன்னால் இன்ஜின்லாம் காலியான ஒரு வண்டியை திரும்ப எடுத்து ஓட்டிட்டு டகர 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 டகரன்னு வந்துக்கிட்டு இருக்காரு. யார்? டிரைவர் எடப்பாடி பழனிசாமி. ஒருத்தன் கேட்குறானே, போயிரும்ல அப்படின்னா, போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா ஆரம்பிக்கிறப்ப இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த வண்டியில் தான் ஏற்கனவே உட்காந்து விழுந்து எந்திரிச்சியலே, திருப்பி அதே வண்டியில் உட்காந்து ஏனையும் போகிற. அந்த வண்டி வேற எதுவும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தான். பிஜேபிங்கிற அந்த வண்டியில் ஏற்கனவே உட்காந்து தலகுப்புற விழுந்து நாசமாக போன அதே ஆக்சிடென்ட் ஆன வண்டி எடுத்து திரும்ப ஏனையும் ஓட்டிட்டு போறீங்கன்னா, போகிற வரைக்கும் பார்ப்போமப்பா, இந்த வண்டியில் போகலன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க போல இருக்கு டவுசரை போட்டு. அதனால தான் இந்த ஓட்ட வண்டியை நான் ஓட்டி கொண்டு செல்கிறேன் என்று சந்தர்ப்பவாத கூட்டணியை, பாஜகவுக்கு பயந்து ஒரு கூட்டணியை அமைத்த எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் அமைத்திருக்கக்கூடிய கொள்கை கூட்டணி வரும் 2026இல் 234 தொகுதிகளிலும் அபார வெற்றி பெறப் போவது எங்கள் கூட்டணி தான். இன்னைக்கு முன்னாள் ஆளுநர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், அந்த அம்மாவுக்கு ஐயா குமரியானந்தே ஏன் தான் தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. பேசாமல் இந்தியில் பேர் வச்சிருக்கலாம், படா கானா சவுந்தரராஜன். படா கானான்னா பெரிய பாட்டு, தமிழ் பாட்டுன்னு அர்த்தம். தமிழ் படா கானா சவுந்தரராஜன் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். காரணம் என்னன்னா, அவங்க கவர்னராக பாண்டிச்சேரியில் இருந்தப்போ தான் அரசாங்க பள்ளிகளில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய புத்தகங்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களை
அந்த தமிழ் பள்ளிகளை பூரா ஹிந்தி பள்ளிகளாக மாற்றி கையெழுத்து போட்டவர். அவர் பேரு தமிழிசை. எல்லா பள்ளிக்கூடத்தையும் இந்தி பள்ளிக்கூடமா மாத்திட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புத்தகங்களை இத்தனை ஆண்டுகள் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அன்னைக்கு கவர்னர் ஆனாங்களோ, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பாண்டிச்சேரிக்கு அந்த புத்தகத்தை படிக்க விடாமல் ஹிந்திக்காரர்கள் உண்டாக்கிய அந்த ஹிந்தி பாட புத்தகங்களை வழங்கிய அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா பேசுறாங்க. எங்களுக்கு பிரஷர், எங்களுக்கு பிளஸர். அவங்க பிளஸர்னா சந்தோஷம், எங்களுக்கு பிளஸர். தலை மு.க. ஸ்டாலினுக்கு பிரஷர். இவங்க பிளஸரா சந்தோஷமா இருக்காங்களாம், நாங்க பிரஷர்ல இருக்கோமா. அம்மா இப்ப உங்களுக்கு பிளஸர் தான். ஏற்கனவே நீங்க ஒண்ணுமில்லாத ஒரு கட்சி, நீங்க அதிமுக கூட சேர்ந்தது உங்களுக்கு பிளஸர். பிரஷர் யாருக்குன்னா பழனிசாமி தான். ஏற்கனவே தோத்ததை விட கேவலமா தோக்க போறோமே அப்படிங்கிற பிரஷர் யாருக்குன்னா பழனிசாமி. இதை விட இன்னொரு அர்த்தம் சொல்றேன், பெரிய டி ராஜேந்தர் மாதிரி வசனம். எங்களுக்கு பிளஸர், அவர்களுக்கு பிரஷர். இன்னைக்கு நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்து அடைய போவது கிரஷர். உங்களை கசக்கி மக்கள் புளிய போகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் ட்ரெஷர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். பாஜகவுக்கு கிளிய போவது டவுசர். பார்த்தீங்களா, நாங்களும் பேசுவோம்ல வசனம். உங்களுக்கு பிளஸர், அதிமுகவுக்கு பிரஷர். ரெண்டு பேரும் சேர்ந்து அடைய போவது கிரஷர். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் ட்ரெஷர் திமுக தான். கிளிய போகும் டவுசர் பாஜகவின் டவுசர் என்று சொல்லி இந்த 4 ஆண்டு சாதனை ஏன் நம்ம தலைவருக்கு இன்னைக்கு நடத்தணும்? எப்படிப்பட்ட தலைவர்? ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடிச்சு. அந்த நேரத்தில் அந்த கொரோனாவை ஒழிக்க அவர் எடுத்த நடவடிக்கைகள், கிட்டத்தட்ட 7000 படுக்கைகள் உடனடியாக எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் ஏற்படுத்தி, 3000 ஆக்சிஜன் படுக்கைகளை உடனடியாக ஏற்படுத்தி, அன்று நிதியமைச்சராக இருந்த நம்ம அன்பு சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களை பயன்படுத்தி ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய இடத்தை உடனடியாக ஏற்பாடு செய்து அந்த கொரோனாவை 2ஆம் அலையை 6 மாதங்களில் விரட்டி அடித்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எப்படி விரட்டி அடிச்சார்? வார் ரூம்னு ஒன்று அமைச்சார். அந்த வார் ரூமுக்கு ராத்திரி 11 மணிக்கு போறாரியா ஒரு முதலமைச்சர். இரவு 11 மணி போறப்ப அதுல யார வார் ரூம்னா என்ன அர்த்தம்னா, யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சொல்லக்கூடிய இடம் வார் ரூம். 11 மணிக்கு ஒரு அம்மாட்ட இருந்து போன் வருது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டர் எடுக்கிறாரு. முதலமைச்சர் வாங்கிட்டாரு அந்த போனை. அந்த அம்மா பேசுறாங்க, ஐயா ஐயா எங்க வீட்டுக்காரருக்கு கொரோனா ஐயா, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லையா, எங்கம்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கேட்டு அந்த இடத்துக்கு பெட்டை ஏற்பாடு பண்ணி, அது ஆயிடுச்சான அடுத்த நாள் காலை சென்று ஒரு மருத்துவரை பார்க்க சொல்லி அந்த உயிரை இரவு 11 மணிக்கு வார் ரூம்ல போன் அட்டன் பண்ணி காப்பாற்றிய ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படி எடுக்கிற ஆக்ஷன்லாம் உடனே எடுக்கிற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் கையில் இன்னைக்கு தமிழ்நாடு. ஆனால் இன்னைக்கு எங்கள் திண்டுக்கல்ல எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்க பகுதி செயலாளர் அந்த மைசெட்டு போடுறவன்ட்ட வந்து சொல்கிறாரு, டே எம்ஜிஆர் பாட்டை தவிர வேறு எதுவும் போடக்கூடாது. சரிண்ணே, எம்ஜிஆர் பாட்டு மட்டுமே போடுறேன்னே. போடுறா. 6 மணிக்கு ஒரு பாட்டு போட்டேன். என்ன பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு. உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று எந்த இதயத்தை தொடுகிறது, அந்த இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரியுது. வந்தார் பகுதி செயலாளர். எம்ஜிஆர் பாட்டு போட சொன்ன என்ன உதயசூரியன்
எம்ஜிஆர் பாடினதான் அது அன்பே வாழ மொதல் பாட்டு. அப்படியா? எம்ஜிஆரே உதயசூரியனை பற்றி பாடியிருக்காரா? இது தெரிஞ்சிருந்தா நீ ஏன்டா அதிமுகவில் இருக்க? இவ்வளவு அறிவு இருந்தா ஏன் அதிமுகவில் இருக்க? அப்புறம் சொல்லியிருக்கேன் பகுதி செயலாட்டே கருப்பு சிவப்பு உதயசூரியன் இதெல்லாம் வராத பாட்டாக போடணும். தெரியுதா? சரிண்ணே, அடியிலேருந்து ஒரு சீடி எடுத்து போடுறேன். என்ன பாட்டு தெரியுமா? கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். உதச்சிருவேன்டா. இதே பாட்டா எடுத்துட்டு வந்திருக்கா நீ? நான் எடுக்கிறேன்டா ஒரு சீடின்ட்டு பகுதி செயலாளர் ஒரு சீடி எடுத்தேன். அவன் போட்டான். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். உன்னை பார்த்து இந்த உலகம். இது எடப்பாடிக்குனே எம்ஜிஆர் பாடின பாட்டு. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. வந்தான் பகுதி செயலாளர். நான் வீட்டில இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டா, நீ பூரா கருப்பு சோப்பு சீடியா வச்சிருக்க அப்படின்னு வீட்டில இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வந்து போட்டேன். பாட்டு உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. மைசெட்லாம் தூக்கி ஒடிச்சிருவேண்டா அப்படின்ட்டு இந்த சின்ன பையன் மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் நீ எடுறா ஒரு சீடிய அப்படின்ட்டு எடுத்து அவன் போட்டான். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு ஆஹா குங்குமம் சிவப்பு ஓஹோ. உனக்கு சம்பளம் கிடையாதுடா அப்படின்ட்டு வீட்டில் போய் இவன் பீரோல இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வந்து கடைசி அதை போடுறான். என் மனசு ஆறுதலுக்காக இதை போடுறான்னு லாஸ்ட் சாங் என்ன போட்டான் தெரியுமா? ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளில். பார்த்தான். பேசாம நம்ம இந்த இன கட்சியில எவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன். எம்ஜிஆரே சூரியனை பத்தியும் கருப்பு சோப்பை பத்தியும் போட்டு பாட்டு பாடியிருக்காரு. பேசாம மயிலை தாவேலு முன்னால போய் நம்ம திமுக சேர்ந்துடலாம்டா, இந்த கேடு கெட்ட கட்சியில எதுக்குடா இருந்துக்கிட்டுன்னு கிளம்பி போயிட்டான். தமிழிசை சவுந்தரராஜன் பிரஷர் பிளஸ். அதுக்கப்புறம் ஒருத்தர், அந்த அம்மா கூட்டணி சேர்ந்தப்ப தூத்துக்குடியில தோத்து போனாங்க, கூட்டணி சேராம தென் சென்னையில தோத்து போனாங்க. இவ்வளவு தோல்வி அடைஞ்சது பிற்பாடும் தாமரை மலர்ந்தே தேன. ஏமா எப்படிமா மாவு இருந்தா தானமா இட்லி ஊத்த முடியும்? வெறும் பானையை கொதிக்க வச்சு கீழே தண்ணியை மட்டும் ஊற்றி மூடியை போட்டு மூணா இட்லி வருமா? அங்க சேர்ந்து நின்று தூத்துக்குடியில எங்க மாநில துணை பொதுச் செயலாளர் எங்க அம்மா கனிமொழி அவர்களிடம் தோல்வி அடைந்தார். தென் சென்னையில கூட்டணியை விட்டு விலகி என் சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியனிடம் தோல்வி அடைஞ்ச பிற்பாடும் தாமரை மலர்ந்த தேரும். என்ன நினைச்சுதான் பேசுறாங்களோ. அவங்களுக்கு அடுத்து ஒருத்தர் தலைவராக இருந்தார் முருகன். அவர் பார்த்தீங்கன்னா திருத்தணியில முரியங்கையில் இருந்த வேல் கம்பை பிடிங்கிட்டு பாத யாத்திரை. முருகன் பார்க்குறாரு, என் கையில் இருந்த ஒரே ஆயுதம் தாண்டா, அதை பிடிங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்களேன்ட்டு. முருகன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கி கொண்டு பாத யாத்திரை போனார் முருகன். ஆனால் அதே முருக பக்தர்களுக்கு அகில உலக மாநாடு நடத்தியவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சர். இவர் வேல்கம்பு பிடிங்கிட்டு பாத யாத்திரை போனாரு. அவர் எங்க தோத்தாரு தெரியுமா? தாராபுரத்தில் கூட்டணியோடு சேர்ந்து எங்கள் அம்மையார் கயல்விழி செல்வராஜிடம் தோற்று போனவர் முருகன். கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு எங்க தோத்தார்னா எங்கள் கொள்கை குன்று ஆர் ராசாவிடம் நீலகிரி தொகுதியிலே தோற்று போனார். யாரு? இரண்டாவது மாநில தலைவர் முருகன்.
மூணாவது மாநில தலைவர் அண்ணாமலை, போலீஸ் ஆபீசர், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். அந்த போலீஸ் அதிகாரிக்குனே ஒரு கதை சொல்லுவேன் நான். இதே மாதிரி ஒரு 5 மாடி கட்டடத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி சிக்கிட்டாரு. கீழே தீ விபத்து. மேல இருந்து போலீஸ் அதிகாரி, டேய் கீழே தீ பிடிச்சி என்னை எப்படியாவது காப்பாத்துங்கடா. எஸ்பிடா நானு. கீழே இருக்க கான்ஸ்டபிளா, எஸ்பி உங்களை நாங்க காப்பாத்துறோம். ஒரு பெரிய வலை ஒன்றை எடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. எஸ்பி ஐயா மேல இருந்து குதிங்க. எஸ்பி 1 2 3 சொன்ன குதிங்கயா. 1 2 3 எஸ்பி குதிச்சார். எஸ்பி பக்கத்தில் வந்தோன்னே எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிள்லாம் என்ன செய்வாங்க, அப்படின்னா நெட்டை விட்டுட்டாங்க. எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேந்து மூக்கில் டியூபு சரிய ஆஸ்பத்திரியில் கோமால கிடக்கிறார். இப்போ அண்ணாமலை நிலமை தான். அவரு அரவக்குறிச்சியில் கூட்டணி சேர்ந்தப்ப எங்கள் அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களால் அந்த அரவக்குறிச்சியில் மொஞ்சனூர் இளங்கோ என்ற சாதாரண தொண்டனிடம் தோற்று போனார் அண்ணாமலை. அதுக்கு அடுத்து கூட்டணியிலிருந்து விலகினால் நாங்கள் ஜெயிப்போம்னு கோயம்புத்தூர் போய் நின்றார். கணபதி ராஜ்குமார் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரிடம் கூட்டணி இல்லாமல் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. கூட்டணி சேர்ந்தாலும் தோல்வி, கூட்டணி இல்லாமலும் தோல்வி. 2026 நீங்கள் 1000 பேர் சேர்ந்து வந்தாலும் எங்கள் தளபதியின் சாதனைகளின் முன்னால் உங்களுடைய தோல்வி உறுதியா. எப்படிப்பட்ட திட்டம் யா. இன்னைக்கு 41% இந்தியாவிலேயே அதிக வேலை பார்க்கும் பெண்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 41%. இந்தியாவிலேயே பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய சதவீதம் 18% தான். இந்தியா முழுவதும் வேலை பார்க்கும் பெண்களை கணக்கில் எடுத்தால் 18%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 41% பெண்கள் வெளியில் வேலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு தமிழ்நாடு என்று நான் சொல்லவில்லை, இந்திய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து, அன்பார்ந்தவர்கள பத்திரிகைக்காரங்கள நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு போட்டு காமிக்கிறார். என்னன்னா ஒரு அம்மா சைக்கிளை காணான்னு ஒரு காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குது. அந்த காவல்துறையில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவை தவறாக பயன்படுத்தி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஆள் தவறு செய்தவன் என்றால் உடனடியாக நீதிமன்றத்தில் அவனை இது பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்க போவது உறுதி. இவர் அதை எடுத்துட்டு வந்து இப்படி அக்கிரமெல்லாம் நடக்கிறத, இப்படி சமூகம் கெட்டு போய்விட்டத, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டத. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதை பற்றி நீங்க பேசக்கூடாது. தூத்துக்குடியில் 13 உயிர்கள் கொலை செய்யப்பட்டது யாருங்க காரணம்? போலீஸ் மந்திரி அவர். அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, நீங்க தானே காவல்துறை மந்திரி, எப்படி 13 பேரை சுட்டாங்கன்னதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. நான் டிவியில பார்த்து தான் இதை எனக்கு தெரியும். அட கேடு கெட்ட குப்பை, நீங்கள் எங்கள் தளபதியை கை நீட்டி குற்றம் சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த யோக்கியதும் இல்லையா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் பேசுகிறார். அதிமுக கூட்டம், இதே மாதிரி ஒரு கூட்டத்தில், அன்பார்ந்த அதிமுக தொண்டர்களே, நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து வேலை பார்த்து 2026 மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்ட்டாரு. உடனே எல்லாரும் வேட்டியை பிடிச்சிட்டு, அண்ணே அண்ணே என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன், அண்ணே ஸ்டாலினை முதல்வராக்கணும் அப்படியா சொல்லியிருக்கேன். இல்லை எடப்பாடி, அதான் சொன்னதாயா, என் தலைவன் தாயா 2026 முதலமைச்சர் ஆவாரு. உங்க கட்சியோட பொருளாளரே சொல்லிட்டாரு. 41% பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு செல்கிற மாநிலம் நமது தமிழ்நாடு. அதில் அந்த பஸ்ஸில் அவங்க போகிறத பார்க்கணுமே பெண்கள்.
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்கிறேன் வீட்டில், இந்தடி கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ எங்கள் அம்மாவும் வீட்டில் சோறாக்கி வச்சுரு அப்படின்னு மிரட்டிட்டு போனார். எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே ஆள் என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ எங்கள் அம்மாவும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். ஏயா நான் போனால் பஸ்ஸுக்கு காசு கேட்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, நான் கல்யாணத்துக்கு போகிறத விட நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்ட்டு ஒரு ஆம்பளை போய் கல்யாணத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் தன் மனைவியையும் அம்மாவையும் ஒருவன் அனுப்பி வைக்கிறான் என்றால் இந்த கௌரவத்தை பெண்களுக்கு வழங்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த ஆண்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, என் சகோதரர்கள்லாம். கல்யாணம் ஆனவங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? யார்கிட்டையாவது ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? யாராவது? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன முடிச்சால்கிட்ட ஒரு மொழி மட்டும் வேற மாதிரி இருக்கு, அந்த அப்படியே இருப்பார். ஏனே 6-7 வருஷம் ஆச்சப்பா, ஏனே இதை கட்டிக்கிட்டு நான் படுற வேதனை அப்படின்ட்டு மனசு தானே, முகத்தில் எந்த அடையாளம் இல்லை. ஆனால் என் சகோதரிகளுக்கு பாருங்கள், கல்யாணம் முடித்தவங்களா இல்லையான்னு முகத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். என் தங்கச்சி முன்னால் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளைகளுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தாலி கொடி அவங்கள்ட்ட தான். ஆம்பளைகளுக்கு மட்டும் தாலி கட்டலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாற்றிருந்தா ஒருத்தர் கழுத்துலையாவது 1 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? 1/2 கிராம் இருந்தாலே அடகு வச்சு கட்டிங் ஆயிருக்கேன். முரளி சிரிப்பை பாருங்களேன், உண்மைதான். மஞ்ச கயிறு மட்டும் கிடக்கும், போதையில் அதையும் அத்துச்சா இதை வேற தூக்கிட்டு. என் சகோதரிகள் கழுத்தில் தொங்குறதுனால தான் நிம்மதியாக நம்ம அங்கே தான் இருக்கோம். இந்த 2 அடையாளமும் அவங்ககிட்ட தானேயா. பிள்ளைகளை சுமந்து பெற்கிற அந்த இயற்கை பேரும் அவங்ககிட்ட தானே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆம்பளைகிட்ட பிள்ளை பெற்கிற அந்த கேரக்டர் ஆம்பளைகளுக்கு இயற்கை கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? 6 மாசத்துல டாக்டரை கூப்பிட்டு அறுத்துறியா, இதை என்னையால் தூக்கிட்டு தெரிய முடியல, மஞ்ச பையவே நான் பட்டணப்பாக்கத்துலேருந்து இங்கே கூலி கொடுத்து தூக்கிட்டு வர்றேன், இதை வேற 10 மாதம் தூக்கிட்டு தெரியணுமா அப்படின்னு எரிஞ்சிருப்பேன். என் சகோதரிகளுக்கு தான் அந்த தாய்மைங்கிற பேரு இயற்கையில் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற பொறுமையும் நிதானமும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால தான் தமிழ் நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நிலம் இருக்கு. அதில் குறிஞ்சி நிலம் மலையும் மலையும் சார்ந்த இடம். அங்கே வேடர்கள் வேட்டையாடி விலங்குகளுடைய கறி, தோல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. வேட்டையாடுறது ஆண்களின் வேலை, அந்த தோலையும் மாமிசத்தையும் விற்பது பெண்களுடைய வேலை. அதே மாதிரி மலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த தோல் விற்பனை மட்டும் இல்லை, தேன் விற்பார்கள், அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த திணை புலத்தை பாதுகாப்பார்கள், குறி சொல்லுவாங்க. யாரு? மலை ஜாதி பெண்கள். இது குறிஞ்சி நிலம். நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடம். ஆண்கள் மீன் பிடிக்க கடலுக்குள் செல்வார்கள். அந்த மீனை விற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்று அன்றே சங்க இலக்கியத்தில் மீன்களை விற்பனை செய்பவர்கள் பெண்கள் தான். இன்னைக்கு மெரினா பீச்சில் பாருங்க, சாப்பாட்டு கடை அக்கா கடைன்னு தான் இருக்கு. எங்கேயாவது அண்ணன் கடை மாமன் கடை இருக்கா? அக்கா கடை தான். அம்மா மெஸ், அக்கா கடை. ஏன்னா அவங்கள்ட்ட கடை நடத்தினா தான் திங்க முடியும். ஆண்கள்லாம் இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் பெரிய செஃப்பாக இருப்பேன். இவ்வளவு நீர ராக்கெட் ரவா ஹோட்டலில் சுடுவான், வீட்டில் ஒரு தோசை சுடுறானா அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்படிப்பாரு. ஹோட்டலில் சுடுவான், வீட்டில் செய்ய மாட்டான். அதே மாதிரி பெண்கள் இந்த மாதிரி வணிகம் செய்வதில் அந்த காலத்திலிருந்து பெண்கள் தான் சாமர்த்தியமாக செய்து கொண்டிருந்தார்கள். நான் இன்னைக்கு அந்த மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு தடவை காலையில் ஒரு கடையில் உட்காந்துருந்தேன். ஒரு அம்மா முருங்கைக்காய் விற்கிறதுக்கு வந்துட்டு காலையில் முருங்கைக்காய் எவ்வளோம்மா அப்படின்னு கேட்டோன்னே 2 10 ரூபா அப்படின்னு கொடுத்துச்சு.
காலையில் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே 3 10 ரூபான்னு கொடுத்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா காலையில் 2 10 ரூபா, மத்தியானம் 3 10 ரூபான்னு கொடுக்குதேன்னு. சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4 10 ரூபான்னு கொடுத்துச்சு. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏமா எதுக்குமா காலையில் 2 10 ரூபா, மத்தியானம் 3 10 ரூபா, சாயந்தரம் 4 10 ரூபான்னதுக்கு அந்த அம்மா ஒரு விளக்கம் சொல்லிச்சியா, காலையிலங்க நிறைய பணக்காரவங்க வேலைக்கு போகிறவங்க தாங்க வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு போவாங்க, 2 10 ரூபான்னு கொடுத்தேன் வாங்கிக்கிடுவாங்க. மத்தியானம் 3 மணிக்கு நான் போட்ட முதல் வந்துடும், அதுக்கப்புறம் எனக்கு வர்றது பூரா லாபம் தாங்க, இன்னொரு காய் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு தான் மத்தியானம் 3 10 ரூபான்னு விற்றேங்க. சாயந்தரம் ஏமா 4 10 ரூபான்னு விற்றேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா, சாயந்தரம் இந்த கூலி வேலைக்கு போனவங்களாத்தான் வருவாங்க, 100 நாள் வேலைக்கு போனவங்க, கடை வச்சிருக்கவங்க, வீட்டு வேலைக்கு போனவங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே தான் காய் வாங்க வருவாங்க, கையில் காசு இருக்காதியா, அதனால தான் 4 10 ரூபான்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 4 10 ரூபான்னு கொடுத்தேன்னு ஒரு முருங்கைக்காய் விற்கிற பெண்ணுக்கு கூட இப்படி மனிதத்தன்மையோடு வியாபாரம் செய்ய முடியும் என்ற காரணத்தினால்தான் உரிமை தொகையை ரேஷன் கார்டில் பேர் இருந்தாலும் ஆண்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்கறதுக்கு ஒரு காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு பாட்டு கேட்டோம். ஒரு கல்யாண வீட்டில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வந்து நிற்கிறதுக்குனே ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க, மணமகளே மருமகளே வா வா உன் வலது 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 வலது, அங்கனே அந்த ஊசி நின்றுக்கிறேன். அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு என்னடா வலதுன்னு நிறுத்திட்டேன் அப்படி இறக்கி வச்சுனேன். ஒழுங்கா போடுற பாட்டை அந்த அம்மா நான் ஒரு 5 நாள் கழிச்சு வாரண்டா உள்ள கூப்பிடுறப்பே இப்படி சகனம் சரியில்லாமல் கூப்பிடுறாங்க ரெக்கார்டில் பாட்டு கேட்டோம். அதுக்கப்புறம் ஆடியோ கேசட் இந்த இப்படி உள்ள சொருகணுன்னு பிளே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரீவைண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கேன், டபக்குன்னு அமுக்குவான், கேசட் வெளியே வரும், ஆடியோ கேசட். அதுக்கப்புறம் சிடி, இப்போ எல்லாம் சிடியும் கிடையாது, ஆடியோ கேசட்டும் கிடையாது, ரெக்கார்டு பிளேயரும் கிடையாது. ஒரு மொபைல் ஃபோனில் மெமரி கார்டு இந்த இவ்வளோதாங்க இருக்குது, 1000 பாட்டு இருக்கு அதில். அது வீட்டில் இப்போ ஒரு மிஷின் வச்சுருக்கான் அலெக்ஸா, அது என்ன பாட்டுக்கு சொன்னாலும் போடுது. அலெக்ஸா முருகன் பாட்டு கற்பனை என்றாலும் அப்படின்னா அலெக்ஸா பாடு, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், ஸ்டாப், நிற்கிறது. இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படி இஸ்லாமிய பாட்டு, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அலெக்ஸா ஸ்டாப். சந்தோஷம் பொங்குதே, எது கிறிஸ்தவ பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அலெக்ஸாங்கிறது ஒரு அறிவியல் எந்திரம், அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது, எந்த பாட்டு ஃபீட் பண்ணாலும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒரு அறிவியல் சாதனம் பாடுது. இந்த லியோனி 3 பாட்டையும் பாடினேன், என் குரலை எந்த சாமியை அழிக்கலை. ஆனால் 3 மதத்தினரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வரும்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவளித்த முதல் முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாட்டில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பு காஷ்மீரிலே சுற்றுலா செஞ்ச பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள். அப்படி செய்யப்பட்ட அந்த கொலைக்கு சட்டமன்றத்தில் இந்தியாவிலே முதலில் தீர்மானம் நிறைவேற்றி
தீவிரவாதம் எந்த நிலையில் நடந்தாலும் அதை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடும் பிரதமருக்கு துணை நிற்கும் என்று அறைகூவல் விடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். உரிமைக்காக பிரதமரிடம் கேள்வி கேட்கிற அதே முதலமைச்சர் இந்தியாவுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும் பொழுது உறவுக்கு கை கொடுப்பதும் உரிமைக்கு குரல் கொடுப்பதும் திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் இந்த தகுதி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய ராணுவ அதிகாரி ஒருத்தர் வந்தார், பிபின் ராவத். அவர் ஹெலிகாப்டர்ல வரும்போது ஊட்டியில அந்த மலையில மோதி விபத்துக்குள்ளாகி அவரும் அவருடைய மனைவியும் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாங்க. அப்ப நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த இடத்துக்கு உடனடியாக ஓடி சென்று 2 நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கி அவருக்கு இறுதிச் சடங்கு வரை செய்து அவர்களுடைய உடலை டெல்லிக்கு அனுப்பும் வரை 2 நாட்கள் அங்கேயே இருந்து தேசிய கடமையை நிறைவேற்றிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்களில் அவருடைய திட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் எது தெரியுமா? மாற்றுத்திறனாளி. உண்மையிலே இன்னைக்கு நம்ம ரோட்ல நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேன்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு வருவாங்க. ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போல ஒரு வேன்ல அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக பாட்டு பாடி கண் தெரியாதவர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி ரோட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு பொழைச்சிட்டு இருப்பாங்க மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிகளும் கடலில் வந்து தங்கள் கால்களை நனைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு தனிப்பாதை அமைத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இப்போ அண்மையில் ஒரு சட்டம் போட்டிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் 12,000 இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக அவர்களை பணியில் அமர்த்துவோம் என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி ஏகப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத என் தலைவர் தான் உணர்ந்தார். ஒரு பெண்ணுக்கு எது அழகு? ஒரு பெண்ணுக்கு அழகு மிகப்பெரிய அழகு. அழகா இருக்கிறன்னு சொன்னோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால்தான் சினிமா பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்களுடைய அழகை வர்ணிப்பாங்க. பழைய பாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம் பாட்டில் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் அப்படின்னு வர்ணிப்பார். இப்போ ஒருத்தர் ஒரு பாட்டு, ஏ கோழி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஏ குட்டி பப்பி நான் டேக் மீ, ஏ வெயிட்டு கட்ட, ஏ திமுசு கட்ட. ஒரு பெண்ணை அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கறி குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, எது வேணாலும் வாய்க்கு வந்தாலும் வர்ணிக்கலாம். இன்னொரு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இருக்கிறிய ஓமடியில சாஞ்சு தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, வாட்டர் பாக்கெட்டு மாதிரி இருக்கான் மூஞ்சி அப்படின்னு வர்ணிச்சார். இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்களுக்குனே எங்கள் அண்ணன் தேனிசை தென்றல் தேவா, சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா, சலோமியா சலோமியா, விரலோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி, விரலோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி, முகம் அவ வவ்வாலுடா, அது சிக்காதுடா, அது ரெக்க கட்டின வவ்வாலுடா, ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ்,
அவன் முன்னாலே ஏன் சில்பான்ஸ் அந்த கதலை கேளு அலைய சொல்லும் அலைய கேளு கதையே சொல்லும் சலோமியா சுண்டக்கஞ்சி சோறுடா சுரும்புக்கரு வாடுடா வாழை மீன் காலுடா வைரஸ்டைல பாருடா விரலோ நெத்திலி மீன் கண்ணோ காரப்பொடி முகம் கெளுத்தி மீன் மனசோ சென்னாங்குண்ணி அப்படின்ட்டு வரிசையா மீனா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒரு பெண்ணு அழகா இருக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கடுத்து அவங்க எதுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னா சுமங்கலியா இருக்கிறம்மா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நன்றிங்க. அதனால தான் இந்த தாலியை அப்படி பாதுகாப்பாங்க. கோயிலில் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திருப்பி ஏமா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் இருக்காரு. அவன் தண்டி இருக்கான் புலி மூட்டை ராமசாமி மாதிரி. ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் அந்த கைத்தில் இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு கன்னத்தில் ஒட்டிக்கிட்டு அந்த சுமங்கலியாக இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதைவிட பெரிய சந்தோஷம் தாய்மை. ஒரு குழந்தை பெற்று கையில் வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. தாய்மை அடைகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த குழந்தை இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த 3 ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த 3 நிரந்தரம் இல்லை. அழகு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. என் கூட படித்த பிள்ளை அவ்வளவு அழகா இருந்துச்சு. அது பின்னாடியே தான் பள்ளிக்கூடத்துக்கு போவான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய பார்த்தேன். பல்லெல்லாம் போய் தலை பூரா வெள்ளை வெள்ளையன்னு முடி கொட்டி போய் இல்லையானே நல்லா இருக்கியாடா அப்படின்னு நீ எப்படி இருக்க ஏன் இப்படி போயிட்ட அப்படின்னா வயசாகி போச்சுடா பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளவு அழகான பொண்ணு இப்போ அப்படியே கிளவியாகி உட்காந்துருக்கு. அழகு நிரந்தரம் இல்லை. சுமங்கலி உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கலாம். சுமங்கலி தாய்மை குழந்தை எப்படி அமையுதோ அதை வச்சு தான் தாய்மை. இவை எல்லாவற்றையும் விட ஒரு பெண்ணுக்கு எது மிகப்பெரிய சிறப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் கல்விதான் அந்த பெண்ணுக்கு நிரந்தரமான சொத்து. அந்த கல்வி செல்வத்தை வழங்கிய முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகு மீனா IAS அப்படின்னு ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அம்மா என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, ரொம்ப வறுமையான குடும்பத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா சாதாரண வேலையில் இருந்தார். எங்கள் அம்மா அதை விட பரிதாபமான வேலையில் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் நாங்கள். ஆனால் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த வீட்டில் முதல் பட்டதாரியாக எந்த பெண் வருகிறாரோ அவருக்கு அனைத்து உயர்கல்வியும் இலவசம் என்று அறிவித்தார். நான் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரியாக படித்தேன். எனக்கு IAS வரைக்கும் இலவசமாக கல்வி தந்ததால் இன்னைக்கு கன்னியாகுமரியின் கலெக்டராக இன்னைக்கு அழகு மீனா IAS நான் நிற்கிறேன்னா கலைஞர் அவர்கள் போட்ட அந்த முதல் பட்டதாரி திட்டத்தினால தான் இன்னைக்கு நான் IAS-ஆக இருக்கேன். நம்ம மாவட்ட செயலாளர் வேலு சொன்ன மாதிரி 57 IAS அதிகாரிகளை இன்று நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் உருவாக்கி காட்டியவர் நம் தளபதி MK ஸ்டாலின். அந்த IAS அதிகாரியா ஒரு பெண் இருந்தா டே அப்பா. உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா வழிநடுக எல்லாம் சலிட்டு அடிப்பாங்க. ஐயா 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 அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா ஏயா இப்பதான் வார. அவர் பெரிய ஐஜியா இருப்பாரு. ஏன் இப்பதான் வார லேட்டா? என்ன லேட்டு போகல. பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர்லாம் ஐயா நிலைமையே வீட்டில் இப்படித்தாண்டா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ ஐஜி பார்க்குறாரு. போங்கடா ஏன்டா இன்னமா இங்கே இருக்கீங்க? ஐஜியாக இருந்தாலும் டிஐஜியாக இருந்தாலும் வீட்டில் இப்போ வீட்டு தாண்டா. நான்லாம் நகைச்சுவை தென்றல் கலைமாமணின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இது வரைக்கும் என் வீட்டுக்காரன் அந்த பட்டத்தை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிட்ருக்காங்களா? கலைமாமணி அவர்களே டீ எடுக்க வைக்கவா? நகைச்சுவை தென்றல் அவர்களே சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றியா இல்லையா அப்படிங்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ. அவ்வளோதான். வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில்
ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஐஜியாக இருக்கிறாங்க. போலீஸ் ஜீப்பில் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் எந்த பொறுப்பில் வேணாலும் இருக்கட்டும், கதவை திறந்தோன்னே தன்னுடைய வீட்டுக்காரைக்கு ஒரு 10 கான்ஸ்டபிள் அப்படி நின்று சலிட் அடிக்கிறத அந்த புருஷன் பார்த்துட்டு, ஆஹா, உண்மையிலே நான் சலிட் அடிக்கிறத விட இந்த சமுதாயமே என் மனைவிக்கு சலிட் அடிக்கிறதுக்கு காரணம் அவளிடம் இருக்கக்கூடிய கல்வியும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பும் தான். இப்படி எந்த திட்டங்களும் செய்யாத 4 ஆண்டுகள் வெறும் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியும் மதவெறியால் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற பாஜகவும் அமைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணி 2026 முறியடிக்கப்படும். எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் 2026 ஆகஸ்ட் 15 அன்று மீண்டும் தமிழகத்தில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுவார் என்று சொல்லி அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம்தான் இந்த அருமையான கூட்டம் என்று சொல்லி அருமை சகோதரர் மயிலை தாவேலு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி தொகுதிகளாக மாற்றி என் தலைவரின் கழுத்திலே பூமாலையாக அதை அணிவிப்பார் என்று சொல்லி அவருடைய நிறைவான பணிக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அன்பு சகோதரர் மயிலை வேலு அவர்களை நீங்கள் வாழ்த்தும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.